வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு ஜல்வா வெப்சைட்ஸ் பிரசன்ட்ல வெளிவந்த கர்வாலி பார்வாலின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம மொத்தமா 2 எபிசோடு பார்ப்போங்க. இன்னும் 2 எபிசோடு நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி guys, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க guys, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்டோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவான ரகு தாங்க காட்டுறாங்க. பக்கத்துல பார்த்தனா அவனுடைய காதலியான அந்த ராணி தாங்க இருக்கா. அவ என்ன பண்ணனா ரகு கையை கட்டி போட்டுட்டு அவனை இவ கெடுக்க முயற்சி பண்ணும்போது இப்ப கீழே பார்த்துட்டு உன் தம்பி எங்க அப்படி சொல்லி கேட்க, என் தம்பியா அவன் அங்கதானே இருப்பான் அப்படி சொல்லும் போது உன் தம்பி இங்க இல்ல அப்படி சொல்லும் போது இப்ப இவனும் என்ன லூஸ் மாதிரி வளர்ற, என் தம்பி அங்கதான் இருப்பாங்க தேடு அப்படி சொல்ல, உன் தம்பி இங்க இல்ல, சோ உன் தம்பி இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன லூசா, முதல்ல என் கையை அழுத்து விடு அப்பதான் நான் செக் பண்ணிட்டு சொல்ல முடியும் அப்படி சொல்ல, உடனே அதெல்லாம் முடியாது நான் போறேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா, என் தம்பியை தான் லவ் பண்ணியா அப்படி சொல்லி கேட்க, ஆமா அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவாங்க. போன உடனே இப்ப இவன் என்ன சொல்லுவானா, இந்த வீடியோ பாத்துக்கிற மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உண்மை, நான் எந்த தம்பியை பத்தி பேசுறேனோ அதே தம்பியை பத்தி தான் சொல்றேன். சரி வாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு விலாவாரியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கதைக்குள்ள கொண்டு போறாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்பதாங்க கதைக்குள்ள என்ட்ரி ஆகுது. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ உட்காந்துருப்பானா, பக்கத்துல அவனோட வைஃபான சாரிக்கா உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருந்தவ அவன் மேல சாஞ்சிக்கிட்டு, எங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்காரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, நீங்களும் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரு சேச்சா என்ன இப்படி சொல்லிட்ட, நான் அப்படியெல்லாம் ஆள் கிடையாது, நான் எப்பயுமே உன்னை பத்திரமா பாத்துப்பேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவனே இப்ப அவளை அணைச்சு முத்தம் கொடுப்பாங்களா, முத்தம் கொடுத்தானே அந்த அம்மாக்கும் மூட ஆனதால அப்புறம் என்ன இவங்க 2 பேர் சேர்ந்து இங்க மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படி இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவனுடைய கள்ளக்காதலியான அந்த கவிதாவை வச்சு உள்ள செம்மையா மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன் செம்மையாவே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த கவிதா பாக்குறதுக்கு சும்மா வேலைக்காரி மாதிரியே இருப்பாளா, அதனால இவன் என்ன பண்ணுவானா அவ கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது இதே டைமுக்கு நம்ம ஹீரோட பொண்டாட்டி வெளியே வந்துருவாங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா காலிங் பில் அழுத்திட்டு, என்ன இது இவ்வளவு நேரம் அழுத்துறான், அவன் கதவை திறக்க மாட்டான், நான் நினைக்கிறேன் தூங்கிட்டான் போல அப்படி சொல்லிட்டு இப்ப அவனுக்கு கால் பண்ணுவாங்களா. கால் பண்ணவனே இப்ப உள்ள மேட்டர் பண்ணிட்டு இருந்தவன் தன்னுடைய மொபைலுக்கு கால் வரதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவளு என்னங்க அப்படி சொல்லி கேட்க, ஐயோ பொண்டாடி வந்துட்டா சீக்கிரம் துணியெல்லாம் எடுத்து போடு அப்படின்னு சொல்ல, வெளியில பார்த்தனா அவ விடாம காலிங் பெல் அழுத்த அவளுக்கு செம டென்ஷன் ஆகும். இப்ப இவன் என்ன பண்ணுனா வேகமா அவளை துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ போயிட்டு இதுக்கு பின்னாடி பதங்கு அப்படி சொல்லிட்டு இப்ப அவன் கதவு திறக்க உள்ள வந்தவ கண்ணவண்ணன் திட்ட ஆரம்பிப்பா, என்னங்க இம்மா நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா, எவ்வளவு நேரம் நான் காலிங் பெல் அழுத்துறது அப்படி சொன்னோடனே அதுக்கு அவன் என்ன சொல்லனா, இல்லம்மா நான் வாஷ்ரூம் போயிருந்தேன் அதான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே அவன் என்ன சொல்லனா, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு இருங்க அப்படின்னு அவன் சொல்ல, சரி வா எதுக்கு இங்க இருந்துட்டு பேசுறவா உள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா பொறுமையா எழுந்து வெளியே போலான்னு போகும்போது வாசப்படியில கால் தடிக்க விழுந்துருவாங்க. அப்படி விழும்போது சத்தமும் போட்டுருவாளா. உடனே சாரிக்கா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, ஏய் யார் நீ இங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்க, இவளு திருன்னு முழிக்க, உடனே அவனும் ஆமா யார் இவ அப்படி சொல்லி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவனும் பயந்துட்டு இருப்பானா. சாரிக்காவும் ரொம்ப சத்தம் போட்டு கேட்க, இப்ப அந்த கவிதா என்ன சொல்லுவானா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படி சொல்லி கேட்க, உடனே இவளும் பக்கத்துல இருந்த ரகு கிட்ட, ரகு போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இவன் என்ன சொல்லுவானா, நீங்க உங்க வீட்டுக்காரனே வேலை வாங்குறீங்களா அப்படி சொன்ன உடனே சரி இரு நான் போய் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சாரிக்கா உள்ள போகும்போது இப்ப கவிதா கிட்ட வந்தவன் ரகு என்ன சொல்லனா, இங்க இருக்காத முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அவ கொஞ்சம் மென்டல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கவிதா என்ன சொல்லனா, எங்க உள்ள என்னோட பர்ஸ் பாத்ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன், இப்ப அது எனக்கு வேணும் என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல நீ இங்கிட்டு போ, அவ வந்தானா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப சாரிக்காவும் அங்க வந்துருவாளா. வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கொடுத்தோனே இப்ப அவன் என்ன கேட்பானா, சரி சொல்லு என்ன விஷயமா நீங்க வந்த, நீ யாரு அப்படி சொல்லி கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், ஆனா இங்க உன் வீட்டுக்கார இருக்காரு அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு இவ சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் சரி ஓகே ஏங்க கொஞ்சம் நீங்க உள்ள போங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன சொல்லனா, இல்ல எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் சோ எனக்கு பேட் வேணும் அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு இவ சமாளிக்க, அவ்வளவுதானே சரி ஓகே நான் உனக்கு எடுத்துட்டு வரேன் நீ வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்ப எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ போய் பாத்ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணு அப்படி சொல்லுவாளா. இப்ப உள்ள போனவ இவ என்ன பண்ணனா, அவளோட பர்ஸ் அங்க இருக்கும், போனவ அந்த பேடை எடுத்து பர்சுக்குள்ள வச்சுட்டு இருக்கும்போது இப்ப வெளியில பார்த்தனா இந்த ரகு அவளை ஏன் எல்லாம் உள்ள விடுற, அவளை பார்த்த பைத்தியம் மாதிரி தெரியுது, முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனே கேட்பானா, ஆமா நீ எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க என்ன மேட்டர் அப்படி சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல யார் எவருன்னே தெரியாம ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டு வரையே அதனால தான் நான் அப்படி சொன்னேன், முதல்ல அவளை இங்கிருந்து அனுப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் அனுப்பிக்கிறேன் நீ கம்னு அப்படின்னு சொல்லும் போது இப்ப இதே டைமுக்கு கவிதா வருவாளா. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க இப்பதாங்க நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சாரிக்காவும் அவளை மேலைக்கணும் பார்த்துட்டு சரி இரு நீ பாத்ரூம் குள்ள போகும்போது உன் கையில இந்த பர்ஸ் இல்லையே இப்ப எங்க இருந்து வந்தது அப்படி சொல்ல, உடனே
இந்த கவிதாவும் சமாளிப்பாங்க. என்ன சொல்றீங்க, நான் பர்ஸ் என் கையில தான் வச்சிருந்தேன், நீங்க தான் சரியா கவனிக்கல அப்படி சொல்லும் போது அவளும் திரு முழிப்பாளா. இப்ப இவனும் அவளை போக விட அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளும் அங்கிருந்து சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ரகு கிட்ட வந்துட்டு, நான் இன்னைக்கு உனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரியலையா அப்படி சொன்னோடனே ஏற்கனவே இவன் வேற டென்ஷன்ல இருப்பானா, ஏய் எனக்கு இப்ப மூடெல்லாம் இல்ல சும்மா இரு அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் ஓரமா போய் உட்காரும் போது அவளும் சும்மா இல்லாம இவனை வலுக்கட்டாயமா தடவி கிடவி அப்படியே மூட ஏத்தி அவனை இருக்கிற டென்ஷன்லயே வச்சு மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அவன் என்ன பண்ணுவானா உணர்ச்சி வசப்பட்டு ஏற்கனவே கவிதா கூட மேட்டர் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா. சோ கவிதாவோட பேரை விட்டு கூட்டுறான். கமான் கவிதா, உன்னால முடியும், நீ இன்னும் கொஞ்சம் எனக்கு திருப்தி படுத்து அப்படி சொல்லி இவன் அவ பேரை விட்டு சொல்ல உடனே இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு, ஏய் ஏய் முதல்ல எழுந்துரு, நீ யாரு அந்த கவிதா அப்படி சொல்லி கேட்க உடனே இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம, கவிதாவா, யார் கவிதா அப்படி சொல்லிட்டு இவன் சமாளிக்க ட்ரை பண்ண உடனே அவளும் சத்தம் போட்டு கத்த உடனே அவன் என்ன பண்ணானா நெஞ்சு பிடிச்சிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படி சொல்லிட்டு கத்தும் போதே இப்ப அவ கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு வந்த பொண்ணோட பேரு தான் கவிதா, ஒழுங்கு மரியாதை அவ யாருன்னு சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப இவனும் எப்படியோ மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இங்க பாரு, அந்த கவிதாவை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன், இது உன்கிட்ட எப்பயோ சொல்ல நினைச்சேன், ஆனா என்னால சொல்ல முடியல, இப்பதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உன்னாலையும் குழந்தை பெற்றுக்க முடியாது, சோ எனக்கு ஒரு குழந்தை வேணும், அதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ண போறேன் அப்படி சொல்லும் போது, இங்க பாருங்க குழந்தைக்காக தான் நான் நல்லா முயற்சி பண்றேன் இல்லையா அப்படி சொல்லும் போது, எத்தனை தடவை இது மாதிரி முயற்சி பண்ணுவேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவன் சொல்ல, ஏன் தப்பு என் மேலதான் இருக்கணுமா, உங்ககிட்ட இருக்க கூடாதா, நீங்க ஒரு முறை டாக்டர் கிட்ட செக் பண்ண வேண்டித்தானே அப்படி சொல்லும் போது, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, நான் சொன்னதுதான், இந்த கவிதாவை நான் கல்யாணம் பண்ண போறது தான், அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக நம்ம ஹீரோனே உட்காந்து அழுதுட்டே இருக்கும்போது இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய செகண்ட் எபிசோடும் பார்த்தரலாம். செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கவிதா கிட்ட இந்த ரகு என்ன சொல்றோம்னா, நேத்து சாரகியா கிட்ட நம்ம மேட்டர் எல்லாமே சொல்லிட்டேன், சோ இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீ நம்ம வீட்லயே வந்து இரு அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நேத்து கூட உன் கூட நல்லா நிம்மதியா தான் பண்ணிட்டு இருந்தேன், டப்புனா உள்ள வந்துட்டா, நல்லா புரிஞ்சுக்கோ, என்னை மட்டும் உண்மையாவே நீ வீட்டுக்கு கூட்டு போலன்னு வச்சுக்கேன், கடைசி வரைக்கும் உன்னை மேட்டரே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல, சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் கண்டிப்பா உன்னை கூட்டு போறேன், என் கூட வா அப்படி சொல்லிட்டு இப்ப இந்த சீனை பிரேக் கட் பண்ணிட்டு இப்ப வீட்டுல பார்த்தனா இந்த கவிதாவை கூட்டிட்டு ரகு வீட்டுக்கே வந்துருவாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது சாரிகா அவளை பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு, யார் இவளே என் கூட்டு வந்திருக்க, இவளை வெளியே அனுப்பு அப்படி சொல்ல, ஏமா நான் தான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா குழந்தை பெக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்னு, சோ அதனாலதான் இவளை கூட்டு வந்திருக்கேன், நீ கவலைப்படாத, நீ எனக்கு லெஃப்ட்ல தூங்கு, அவ எனக்கு ரைட்ல தூங்கிடுவா, சோ நான் நடுவுல படுத்துட்டு நான் நிம்மதியா தூங்குவேன் அப்படி சொன்னோடனே இதை கேட்டு அவளும் டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ அப்படி படுக்கிற மாதிரி இருந்தா நீ என் கூட மட்டும் தான் படுக்கணும், அவ கூட எல்லாம் படுக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் குழந்தை வேணும்னா இவ கூட இருந்துதான் ஆகணும் இவன் சொல்ல, அவளும் அதுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இப்ப நைட் டைம்ல தாங்க கட்டுறாங்க. இந்த கவிதா என்ன பண்ணோம்னா சாரிகாவோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கும் போது அங்க வந்து சாரிகா, நீ என்ன என் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படி சொல்ல அவளு போக மாட்டான்னு சொல்ல, இப்ப இவங்க ரெண்டு கூட சண்டை நடந்துட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இந்த ரகு வராங்க. வந்தவன், சாரிகா என்ன நீ எப்ப பார்த்தாலும் சின்ன பொண்ணுத்தனமா அவ கூட சண்டை போட்டுட்டே இருக்க, முதல்ல சண்டை போடாம ஒழுங்கா தூங்குங்க அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் நடுவுல படுக்க இவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் ரைட்னு படுத்துட்டே இருப்பாங்க. இப்படியே நடு நைட்ல உடனே சாரிகா எழுந்து, எங்க நான் நினைக்கிறேன் நீங்க என் கூட சந்தோஷமாவே இல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, இல்ல உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் கண்ணு முன்னாடியே அந்த கவிதாவை முத்தம் கொடுத்து மேட்டர் பண்ணுங்க, நான் அதை பார்த்து ரசிக்கிறேன் அப்படி சொல்ல, சி என்ன லூஸ் மாதிரி பேசுற, அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு இவளும் நான் தான் சொல்றேன் இல்லையா உங்களுக்கு அதுதான் சந்தோஷம், நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அவ தூங்குறா, அவள்கிட்ட எப்படி நான் அதே மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பக்கத்துல இருந்த கவிதாவும் எழுந்து உட்காந்துட்டு, நான் ஒன்னும் தூங்கலையே, நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அவ சொன்ன மாதிரி எனக்கு அது சம்பந்தம் தான், நம்ம 3 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு அவளை சொல்ல, அப்புறம் என்ன இவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்க சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 3 பேர் சேர்ந்து வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டப்புன்னு பார்த்தனா இவன் கனவுல இருந்து எழுந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தனா இவங்க 2 பேரும் லெஃப்ட் ரைட் தான் படுத்திருப்பாங்க. இவன் தாங்க இவ்வளவு நேரம் இவங்க கூட சேர்ந்து மேட்டர் பண்ற மாதிரி கனவு காண்டிருப்பான். இப்ப இவன் எழுந்து உட்காந்துட்டு என்ன நினைப்பானா, நாம என்னமோ நினைச்சேன் இப்ப என்னமோ நடக்குது, இவங்க 2 பேரும் கூட நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தனா இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு நம்மள இப்படி தனியா விட்டாங்களே, இதை நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. காலையிலே இவன் என்ன பண்ணனா இவங்க 2 பேர்த்து ஒன்னு ஆக்கலாம் சொல்லிட்டு இவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு வந்து தருவானா, போட்டு கொடுத்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு சாரிகா தூங்கும் போது கவிதாவை மட்டும் எழுப்பி, இங்க பேர் சாரிகா தூங்குறா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி கூப்பிட்டு போகும்போது சாரிகா எழுந்துட்டு டப்புன்னு திட்ட ஆரம்பிப்பா, இங்க பாரு நான் மூச்சிட்டு தான் இருக்கேன், நீ மேட்டர் பண்ற மாதிரி இருந்தா என் கூட தான் பண்ணணும், அவ கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட, உடனே இவனு, இங்க பாரு இதுக்கு மேல இந்த பிரச்சனை என்னால தாங்க முடியாது, நான் ஒன்னு பண்றேன், ஹெட்டா ட்ரைலா போடலாம், யாருக்கு
யாருக்கு வந்து டாஸ்க் விழுதோ அவங்களுக்கு கூட நான் 3 நாள் இருப்பேன், அதுக்கப்புறம் அடுத்தவங்க கூட 3 நாள் இருப்பேன், ஓகேவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் ஓகே சொல்லுவாங்களா. இவன் அப்படியே சுண்டி விடும்போது நம்ம கவிதாக்கு தாங்க ஹெட் விழுந்துரும். உடனே இப்ப அவன் என்ன சொல்லணும்னா, இதுக்கப்புறம் 3 நாள் நான் கவிதா கூட தான் இருப்பேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு உள்ள போயிடுவாங்க. அப்படியே இதனுடைய 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் இதுல 2 எபிசோடு தாங்க இருக்கு, அது நாளைக்கு பார்ப்போங்க. இத்தோட விடுது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ கைஸ்.